என்கிட்ட வந்து பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்மோக் பண்ணதில்லை, நான் ட்ரிங்க் பண்ணதில்லை, ஐ வாஸ் அ டோட்டல் டீ டோட்லர், ஆனாலும் எனக்கு ஏன் டாக்டர் இந்த கேன்சர் வந்துச்சு, எனக்கு சுகர் இல்லை, எதுவுமே இல்லை, நான் டெய்லி நடப்பேன், ஸோ எதனால் எனக்கு வந்தது அப்படின்ட்டு. ஐஷு, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். கதிர்வீச்சு புற்றுநோயியல் சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த கதிர்வீச்சு புற்றுநோயியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரத்னா தேவி அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். எங்களோட முதல் கொஸ்டினே வந்து, ரேடியோலஜிஸ்டும் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்டும் ஒன்னா இல்லை வேற வேறையா? வேற வேறம்மா, கம்ப்ளீட்டாக வேறு வேறு துறைகள். இப்போ நான் வந்து ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், நான் வந்து கேன்சர் ட்ரீட் பண்ணுற டாக்டர். அதாவது இப்போது ஆங்காலஜிலேயே பார்த்தீங்கன்னா 3 மெயின் டிவிஷன்ஸாக இருக்குது. சர்ஜிக்கல் ஆங்காலஜி, மெடிக்கல் ஆங்காலஜி, ரேடியேஷன் ஆங்காலஜி. கதிர்வீச்சு கொண்டு ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கு பேர் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். மருந்துகள் மூலியமாக ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கு பேர் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட். ஆப்ரேஷன் மூலியமாக ட்ரீட் பண்ணுற பேர் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட். ரேடியாலஜிஸ்ட், லாஜினா ஸ்டடி ஆஃப் ரேடியோ டயக்னோசிஸ். இப்போ நம்ம பயாலஜி, ஜுவாலஜி அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் லெவலில். லாஜினாவே ஸ்டடி ஆஃப். இது வந்து ஸ்டடி ஆஃப் ரேடியோ டயக்னோசிஸ்னால் இந்த எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இதெல்லாம் அதாவது டயக்னோசிஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து ரேடியாலஜிஸ்ட். இப்போ யூஸ்வலாக மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கும் போது மெடிசன் வச்செல்லாம் கேன்சரை க்யூர் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ரேடியேஷன் எந்த அளவுக்கு வந்து ஒரு க்யூரபிள் அந்த விஷயத்தை வந்து கொடுக்குது? எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட்டாக தான் வரும். தனித்தனியாக எதையுமே பார்க்க முடியாது. மெடிசன் ட்ரீட் பண்ணாது, ரேடியேஷன் ட்ரீட் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு cervical கேன்சர் எடுத்துப்போம், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதை எடுத்துக்கிட்டோமாவே ஒரு காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட்டு தான் வரும். ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் சர்ஜரி வரும், அது கொஞ்சம் லேட்டாக இருந்ததுன்னா ரேடியேஷன் ப்ளஸ் கீமோதெரப்பி வரும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட்டாக தான் வரும், டிபெண்டிங் ஆன் த சைட் ஆஃப் த கேன்சர், ஸ்டேஜ் ஆஃப் த கேன்சர், டைப் ஆஃப் த கேன்சர். மேம், நீங்கள் கேன்சர் அப்படின்னு சொன்னனால இது ஒரு மிகப்பெரிய டாபிக் அப்படின்னு தெரியும். பட் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கேன்சர் வந்து இப்போ நம்ம மேஜராக நிறைய இடங்கள்ல நிறைய பார்க்க முடியுது. ஸோ கேன்சர் வர்றதுக்கான காசஸ் என்ன மேம்? ஏன் இப்போ அதிகமாக பார்க்க முடியுது? யூஸ்வலாக நான் வந்து ஒரு 5 எஸ் அப்படின்ட்டு சொல்வேன். ஸ்மோக்கிங், ஸ்பிரிட், செப்சிஸ், ஷார்ப் டூத். இது வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சரில் பல்லு கூர்மையாக இருந்தால் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து லேட்ரல் பார்டர் ஆஃப் த டங்கில் வந்து பட்டு இந்த கூர்மையான பல்லு பட்டு அதுவே கேன்சராக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூக்குப்பொடி, ஸ்னஃப்னு சொல்லுவோம், அது கூட ஒன் ஆஃப் த காசேட்டிவ் ஏஜென்ட்டு. இப்போது இது வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கேட்குறது ஏன் முன்ன காட்டிலும் இன்சிடென்ட்ஸ் கூடுதலாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி முன்ன காலத்தை விட இப்போ நம்ம நிறைய எக்ஸ்பெக்டன்சி வாழ்நாள் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அது ஒரு காரணமாக சொல்லலாம். இப்போ அவேர்னஸ் கூடுதல். இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க, நம்ம வந்து சில டிப்ஸ் கொடுக்குறோம். உடனே ஒரு மார்பகத்தில் கட்டிகளோ இல்லை ப்ளீடிங், எங்கேயாவது அப்நார்மல் ப்ளீடிங் இருந்தால் கேன்சருக்குரிய சைனாக இருக்கலாங்கப்போ டக்குன்னு ஒரு அவேர்னஸ் வந்துடுது. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் கூட ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், அப்புறம் அடல்ட்ரேஷன் இன் ஃபுட்டு, இதெல்லாமே கூட நம்ம ஒரு காரணமாக சொல்லலாம். டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி வருடம் பார்க்கும்போது போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் கூடுதலாக தான் இருக்குது. மேபி அடுத்த வருடம் இதை விட கூடுதலாக இருக்கும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பான அவேர்னஸ் வேணும். இப்போ வந்து கார்டியாக் டிசீஸ் தான் ஃபர்ஸ்ட் கில்லர் டிசீஸாக நம்ம பார்த்தோம். செகண்ட் கில்லர் டிசீஸாக பார்க்குறது நம்ம கேன்சராக தான் பார்க்குறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் டிசீஸாக நம்ம பார்க்குறோம். அப்போ அவேர்னஸ்னால என்ன பண்ண முடியும்? அது க்யூர் ஆகிடுமா? ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கப்படுற எல்லா கேன்சருக்குமே க்யூரோட ப்ராபபிலிட்டி ரேட் மோர் தென் 90% இருக்குது. இதே லேட் ஸ்டேஜில் வரும்போது அதனுடைய ப்ராபபிலிட்டி குறைஞ்சி போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிரெஸ்ட் கேன்சர், இப்போ நான் ஒரு லேடி டாக்டராக இருக்கிறதுனால ஐ எம் டாக்கிங் அபவுட் பிரெஸ்ட் கேன்சர். ஐ ட்ரீட் எல்லா கேன்சரையுமே நான் ட்ரீட் பண்ணுவேம்மா. இப்போ மார்பக புற்றுநோய் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 35% பேர்கள் தான் டக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே, ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ்லேயே வந்துடுறாங்க. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கப்பட்டுக்கிறாங்க, இல்லை சொல்கிறது இல்லை வீட்டில், ஒரு கட்டி இருக்குது அதுதான் இன்னும் நமக்கு பண்ணலையே, சாதா கட்டி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும்போதே ஒரு 3rd ஸ்டேஜ் இல்லை ஈவன் அட்வான்ஸ் ஸ்டேஜில் பார்க்குறோம். அவேர்னஸ் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் மூலியமாகவோ மற்ற மீடியா மூலியமாக பண்ணக்கூடியது என்னென்னா, ஏதாவது ஒன்று உங்களுக்கு உடம்புல ப்ராப்ளம் இருந்ததுன்னா
அதை தயவு செய்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இம்மீடியட்டாக கெட் மெடிக்கல் அட்டென்ஷன். அதை தான் நாங்கள் சொல்வோம். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் பிளாக் ஆஃப் இயர் இருந்தது. அவங்களுக்கு இட் டர்ன்ட் அவுட் டு பி அ நைசோஃபேரியல் கேன்சர். வேறு எந்த சிம்டமுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு நான் ஹீலிங் அல்சர் இருக்குன்னு வைங்க, அது கூட கேன்சராக மாறத்துக்கு எங்கே வேணால் உடம்புல எங்கே வேணால் இருக்கலாம். ஒரு நான் ஹீலிங் அல்சர் கேன்சராக மாறத்துக்கு சான்ஸ். ஒரு மோல் இருக்குது, அந்த மோலில் திடீர்னு ஒரு மாற்றம் வருது, அது கேன்சராக இருக்கலாம். ஐம் நாட் டெல்லிங் இதுதான் கேன்சர் தான், பட் இதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ். யூஸ்வலாக லெரிஞ்சைட்டிஸ் இப்போ நீங்களாம் நிறைய மீடியாவில் பேசுவீங்க, ஒரு டக்குன்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம், வந்தாலுமே 2 வாரத்தில் குணமாகணும் வாய்ஸ் ரெஸ்டில். அது நீடிச்சதுன்னா, மிழுங்குறப்போ ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ்வலாக இக்னோர் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இன்டைஜஷன். இப்போ நிறைய பேர் செடென்ட்ரி ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. அப்போது ஒரு இன்டைஜஷன் வரும்போது ஏதோ ஒரு ஆன்டாசிட் எடுத்து போட்டுக்கிறாங்க, இது அதுவும் நல்லதுக்கு இல்லை. அது என்னங்கிறது அடிக்கடி வந்ததுன்னா என்னென்னு இப்போ கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி ப்ளீடிங், ஒரு ஆரிஃபைஸில் இருந்து ப்ளீடிங் மோர் காமனாக நாங்கள் பார்க்குறது, இக்னோர் ஆகிற ஒரு ஏரியா அப்படின்னா ஆசன வாய் ப்ளீடிங். இது வந்து யங் பீப்புளுக்கு என்ன நினச்சிக்கிறாங்க, நான் காரமாக சாப்பிட்டேன், இல்லை பைல்ஸாக இருக்கும், இந்த மாதிரி அவங்களா நினச்சிக்கிட்டு they are not taking another step. So இது வந்து ஆசன வாய் கேன்சராக இருக்கலாம். மோர் காமன் ஈவன் இன் யங்ஸ்டர்ஸ். ஏன் அதை மென்ஷன் பண்ணி யங்ஸ்டர்ஸ்னு சொல்கிறீங்க மேம்? மேபி அவங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைல். நாட் லைக் தட். தெர் ஆர் யூஸ்வலாக ஒரு பிலீஃப் இருக்குது, யங் பீப்புள் டு நாட் கெட் கேன்சர், ஒன்லி ஓல்ட் பீப்புள் கெட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்குது. இப்போ நான்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து படிக்கும்போது அவங்க சொல்லி கொடுத்த பாடமே எங்களுக்கு வந்து கேன்சர் இஸ் அ டிசீஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ் அப்படின்ட்டு. ஆனால் ரியாலிட்டியில் பார்க்கும்போது இருக்க கேன்சர் நல்ல யங்ஸ்டர்ஸையும் பாதிக்கக்கூடிய ஒரு கேன்சர் தான், ஒரு டிசீஸாக தான் உருவெடுத்துட்டு இருக்கு. எதுக்கு நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணேன்னா, இந்த ரெக்டல் கேன்சர் வந்து யங் பீப்புளுக்கும் வரக்கூடிய ஒரு கேன்சர் தான். ஸோ டு நாட் இக்னோர் the message I am trying to tell. ப்ளீடிங் ஒரு PR இருந்தது, ரிப்பீட்டட் எபிசோட்ஸ் இருக்குது, தயவு செய்து செக் பண்ணுங்க. இப்போ இந்த ஏஜ் கேட்டகரிஸ் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதில் இந்த ஏஜ் கேட்டகரிக்கு இந்த கேன்சர் தான் வரும், நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கும்? ஜென்ரலாக ஆஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஏஜ் இட் செல்ஃப் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக தான் சொல்லணும். மோர் 60 வயசு 70 வயசு அந்த மாதிரி. இப்போ 40 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்குமே பிரஸ்ட் கேன்சர் நிறைய சதவீதம் பாதிக்கப்படுறாங்க. லேட்டஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யங் பீப்புள் ஆர் ஆல்சோ கெட்டிங். இப்போ அட் ப்ரெசென்ட் என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஹூ ஹர் செல்ஃப் இஸ் அ டாக்டர். அவங்க வந்து அவங்களா கண்டுபிடிச்சாங்க, ஒரு 25 வயசுக்குள்ளார ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பிரஸ்ட் கேன்சர் வரும் அப்படிங்கிறத அவ்வளோ கேள்விப்படாத ஒரு இதுவாக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. நாட் எனிமோர் லைக் தட். ஓகே மேம், நீங்கள் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொன்னனால நான் இதை கேட்குறேன். ஸ்பெசிஃபிக்காக நிறைய விமனுக்கு இது பார்க்க முடியுது. பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன மேம்? லைக் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? யூஸ்வலாக வந்து கட்டிகளாக வரலாம், ஸ்கின், அதாவது ஸ்கின்ல பீலிங் ஆஃப் ஸ்கின் மாதிரி வரலாம், ஸ்கின் மேலே வரலாம், ப்ளீடிங் இந்த நிப்பிள் வரலாம், எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆக்சில் ஆம்பிட் இருக்கு இல்லையா, அங்கே வரலாம், அக்குள் பகுதியில் கட்டி வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து கேன்சருக்குரிய சிம்டம்ஸ் தான். பட் எல்லா கட்டிகளும் கேன்சர் கட்டிகள் கண்டிப்பாக கிடையாது. 80% சாதாரண கட்டிகள் தான், 20% தான் கேன்சர் கட்டிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஒரு கட்டி இருந்தது, அந்த பேஷண்ட்டுக்கு தெரியாது இது கேன்சர் கட்டியா சாதாரண கட்டியான்னு. அதை தெரியணும்னா கண்டிப்பாக அவங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டரை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணணும். அதனால தான் ஐ ஆல்வேஸ் டெல், மார்பக சுய பரிசோதனை வந்து ஒரு ரொம்ப பி யோர் ஓன் டாக்டர் அப்படின்பேன். மாதம் ஒரு முறை மாதவிடாய்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கிறது டெஃபினட்டாக ஒரு பெரிய தீர்வு நம்மள மாதிரியான பாப்புலேஷனுக்கு. ஏதாவது கட்டிகளோ மாற்றங்களோ, கான்டூரில் மாற்றமோ, டிம்பிளிங் ஆஃப் ஸ்கின் மாதிரி இருக்கும். அதாவது 2 கையும் நம்ம மேலே தூக்கும் போது இங்கே டிம்பிள் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிம்பிளே வரும் அந்த மாதிரி. அப்புறம் ஆரஞ்சு பீல் அப்பியரன்ஸ்ன்னு, இப்போ ஒரு சாத்துக்குடி தோல் இருக்கு இல்லையா, அதை இப்படி பிரித்து பார்த்தா குட்டி 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 ஹோலாக தெரியும், அந்த மாதிரி அந்த ஸ்கின் மேலே வரும். ஸோ இதெல்லாமே வந்து சிம்டம் ஆஃப் கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மாதம் நம்ம வந்து ஃபெமிலியராக இருக்கும்போது சின்ன மாற்றங்கள் கூட நம்மளால் கண்டறிய முடியும். ஈவன் அவங்கவுங்க ஓன் மார்பகத்தை அவங்க சுய பரிசோதனை பண்ணும்போது டெஃபினட்டாக அக்கிள் பகுதியில் ஒரு கட்டி இருக்கா, ஏதாவது டிஸ்சார்ஜ், இப்போ யூஸ்வலாக நிப்பில் ஸ்குவீஸ் பண்ணி ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்குறது கிடையாது. இது ஒரு மெத்தடாலஜியாக நம்ம பண்ணும்போது அதில் ஏதாவது நிப்பிளில் வந்ததுன்னா
உடனே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். இப்போ இந்த கட்டிகள் இருக்குல்ல டாக்டர், அதாவது நீர் கட்டி இது கேன்சர் கட்டி அப்படின்னு நம்மளாலேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியுமா? இல்லைம்மா, அது வந்து நீங்களா பண்ண முடியாது. இட் ஹாஸ் டு பி டன் பை த டாக்டர் தான். மேபி அந்த நீர் கட்டி அப்படின்னா இவ்வளோ நாளில் வந்து கரைஞ்சிரும் அந்த மாதிரி ஏதாவது? யூஸ்வலாக வந்து ஃபைப்ரோஅடினோமா, அந்த சிஸ்ட் இதெல்லாம் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் பரவாது. அது இருக்கிற பெருசாகலாம். இப்போ அதுக்கு வந்து நிறைய விதங்கள், ஒரு வேளை அது பெருசாகி தொந்தரவு கொடுத்ததுன்னா அதெல்லாம் ஸ்கார் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு இப்போ. ஸோ இதெல்லாம் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது உயிருக்கு ஆபத்து இல்லாத கட்டிகள், இந்த ஃபைப்ரோஅடினோமா, சிஸ்ட்டு, அது போஸ்ட்மெனோபாஸ்க்கு அப்புறம் தன்னால் கரையிறதுக்கும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு கட்டின்னு அப்படின்ட்டு வரும்போது அது கேன்சர் கட்டியா சாதா வகை கட்டியான்னு நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் அப்ரோச் பண்ணணும். சில பேருக்கு வந்து எனக்கு தான் வலி இல்லை, பெயினே இல்லை, அப்போ எதுக்கு டாக்டர் நாங்கள் வந்து பார்க்கணும்? மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் கட்டிகளில் வலி இருக்காதுமா. பெயினே பெயின் இருக்காது. இப்போ நமக்கு வந்து ஒரு பெயின் இருந்தால் இட் வில் ட்ரா அவர் அட்டென்ஷன். இங்கே வலிக்குதே நம்ம போய் பார்த்துடலாம் அப்படிங்கிறது ஒரு இட் வில் ட்ரா அவர் அட்டென்ஷன். அண்ட் நம்ம எப்படியும் போய் டாக்டரை அப்ரோச் பண்ணிடுவோம் வலிக்காக. வலி இல்லாத கட்டிகள்னால தான் அது இக்னோர் பண்ணப்படுது. நம்ம இப்போ பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஒரு வேளை இனிஷியல் ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ டாக்டர் கிட்ட வரும்போது அது ரிவர்ஸ் பண்ண முடியுமா? லைக் அதை நம்ம க்யூர் பண்ண முடியுமா? க்யூர் பண்ணலாமா? அதுதான் நான் சொன்னேன். ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் க்யூர் வந்து உங்களுக்கு 90 to 95% இருக்குது. பட் மேபி அந்த பிரெஸ்ட் கேன்சரில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம 3rd ஸ்டேஜ் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணாலுமே திரும்பியும் வரக்கான வாய்ப்புகளும் இருக்கா? எல்லா கேன்சர்லேயும் அந்த இது இருக்குமா. நாட் ஒன்லி பிரெஸ்ட் கேன்சர். மோர் அட்வான்ஸ் ஆக ஆக நமக்கு ட்ரீட்மெண்ட்டும் நிறைய தேவைப்படலாம். அண்ட் க்யூரபிள், நாட் தட் 3rd ஸ்டேஜ் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ முன்ன காலத்து உள்ள ட்ரீட்மெண்ட்டை பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஈவன் ஸ்டேஜ் 4 ஆலிகோமெட்டஸ்டசிஸ் எல்லாம் நாங்கள் க்யூரே கொடுக்குறோம். இட் இஸ் நாட் லைக் தட். ஆனால் வந்து நம்ம ஏர்லியராக கண்டுபிடிக்கும் போது அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதனால பெட்டர் டு கம் ஏர்லி. ஸோ மேம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் படிக்கும்போது வந்துட்டு லைக் கேன்சர் இஸ் ஃபார் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ யங்ஸ்டர்ஸ்ன்றதை தாண்டி சின்ன பசங்களுக்குமே கேன்சர் வருது அப்படின்றத கேள்விப்படுறோம். அது பீடியாட்ரிக் ஆங்காலஜிங்கிறது தனி செட். ஓகே, அது குழந்தைங்களுக்கான கேன்சருங்கிறது ரொம்ப அதுவுமே காமனான ஒரு விஷயந்தாம்மா. லுக்கீமியாஸ், அதாவது பிளட் கேன்சர், லிம்ஃபோமா, பிரெயின் டியூமர்ஸ், அதுலேயே பிரெயின் டியூமர்ஸில் மெடுலோபிளாஸ்டோமா, அந்த வகையான டியூமர்ஸு. ஸோ நிறைய அது மாதிரி we can categorize and keep going about it. ஸோ அந்த மாதிரி பீடியாட்ரிக் ஆங்காலஜிங்கிறதே தனி கைண்ட் ஆஃப் கேன்சர்ஸ். இப்போது என்னுடைய ரேடியேஷன் ஆங்காலஜி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து புரோட்டான் அப்படிங்கிற ஒரு மெஷின் இருக்குமா. இந்த புரோட்டான் வகை ரேடியோ தெரப்பி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல வகையில் ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து ஒரு குழந்தைய நான் வந்து ஒரு 8 வயசில் நான் ட்ரீட் பண்ணுறேன்னு வைங்க. முன்ன காலத்துலலாம் 8 வயசுக்கு நான் ட்ரீட் பண்ண குழந்தைக்கு செகண்ட் மெலிக்னன்சி வரத்துக்கான, அதாவது ரேடியேஷன் இன்டியூஸ்டு செகண்ட் மெலிக்னன்சி வரலாம். அது ஒரு ஆல்வேஸ் ஒரு 5 to 10% ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருந்தது எங்களுக்கு. இப்போ அந்த ஃபியர் கிடையாது. ஏன்னா என்ட்ரி ஆகிற பீம் வந்து எங்கே கேன்சர் இருக்கோ அங்கே மாத்திரமே வரும். எக்ஸிட் டோஸே இருக்காது. மேக்ஸிமம் டோஸ் எங்கே கேன்சர் இருக்கோ அங்கே மாத்திரம் வரும். பக்கத்தில் உள்ள நல்ல திசுக்கள் எதுவுமே சேதமே அடையாது. இப்போ இந்த பிரெயின் டியூமர் எல்லாம் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு பிரெயின் டியூமர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோன்னா இதெல்லாம் பியூட்டிஃபுல் எவல்யூஷனே நான் சொல்வேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெத்தடாலஜி டு ட்ரீட் எஸ்பெஷலி ஃபார் பீடியாட்ரிக் கேன்சர்ஸ். இப்போ குழந்தைங்களில் நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அது எல்லாமே பீடியாட்ரிக் கேன்சரில் வந்து தனியாக வந்துடுது அப்படின்னு சொன்னீங்க. அவங்களில் வர கேன்சரை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? அதுக்கு தனியாக சிம்டம்ஸ் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாம்மா. இப்போ ஒரு பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்னா பிரெயின் ஸ்டெம்னு இருக்குது. இந்த பிரெயின் ஸ்டெம்மில் வருமா நல்லா இருக்கிற குழந்தை திடீர்னு தடுமாறி ஏடாக்சியா இருக்கும், நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான சிம்டம்ஸ், பிரெயின் ரிலேட்டட் சிம்டம்ஸ் வரும். இப்போ லுக்கீமியா மாதிரி இருந்தால் ஃபீவர் மாதிரியான சிம்டம்ஸ் வரும். ஒரு ஃபீவர் ஏன் சரியாக மாட்டேங்குது, அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தேர் வில் பி பிளாஸ்ட் செல்ஸ் இந்த பெரிஃபரல் ஸ்மியர் இப்படி கண்டுபிடிக்கப்படலாம். ஸோ டிபெண்டிங் எந்த பகுதியை எஃபெக்ட் ஆகுதோ அடல்ட்டுக்கு எப்படி வருதோ அதே மாதிரியான சிம்டம் நல்லாவே வரும். ஸோ நம்ம வந்து ஒரு பெண்களுக்கான பிரெஸ்ட் கேன்சர் பற்றி எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா பேசணுமோ அதே மாதிரி சிமிலராக இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சரும் வந்துட்டு நிறைய மேஜராக பார்க்க முடியுது மேம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்துமா, இது வந்து யூஸ்வலாக மல்டிபேரஸ் விமன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய குழந்தைகள் பிறந்தவர்களுக்கு இது நிறைய வரும். ஏர்லி மேரேஜ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டி பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அப்போது
நம்ம பாட்டிமார்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மேரேஜ், அப்போ ஏர்லி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கும், ஏர்லி சைல்ட் பர்த் இருக்கும். அப்போது அந்த கர்ப்பப்பை வாயில் வந்து திரும்ப திரும்ப அடிபடுறதுனால அவங்களுக்கு லேட்டர் ஆன் இன் ஏஜ் அவங்களுக்கு இந்த கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி இது மேல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்லி இன்டர்கோர்ஸ்னால உங்களுக்கு வந்து ஹெச்பிவி வைரஸ் உள்ளே போகிறதுனால அது இட் கெட்ஸ் டெபாசிட்டட் இன் டு த cervical ஏரியா அண்ட் லேட்டர் ஆன் இது கேன்சராக வருதுமா. இதுக்கு வந்து ஒரு வேக்சின் கூட இப்போ இருக்குது. வி ஹாவ் அ வேக்சின். ஏன்னா இங்கே வந்து ஒரு வைரஸ் ஈட்டியாலஜி இருக்குது, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால இந்த கேன்சர் உருவாகிறது ஆன தன்மை உடைய வைரஸ். ஸோ இந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக நமக்கு வந்து ஒரு வேக்சின் இருக்குது. இது வந்து இப்போ ஐஏபிலேயே வந்துருச்சு, அதாவது பீடியாட்ரிக் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல்னு இருக்கு இல்லையா, அதிலே வந்துருச்சு. 15 இயர்ஸ்க்கு உட்பட்டவங்களுக்கு 2 டோஸ் 0 and 6. 15 இயர்ஸ்க்கு மேலே கேட்டாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் 3 டோஸ். யூஸ்வலாக இது 25 இயர்ஸ்க்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது மோர் எஃபெக்டிவாக இருக்குது. பட் அப் டு 40 இயர்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர், இந்த ரேடியேஷன் தெரப்பி பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அதோடைய பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குது? ஸோ ரேடியேஷன் வந்து லோக்கோ ரீஜனல் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ வந்து ஒரு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னா அந்த ப்ரைமரி சைட்டையும் அது போகக்கூடிய ட்ரைனேஜ் சைட்டையும் சேர்த்து தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து லோக்கோ ரீஜனல் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், லைக் சர்ஜரி. எப்படி சர்ஜன் வந்து லோக்கலாகவும் அது சார்ந்த இடங்களையும் ட்ரீட் பண்ணுறாரோ அதை எடுக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் லோக்கோ ரீஜனல் ட்ரீட்மெண்ட் தான் எங்களுடைய ரேடியோ தெரப்பி. ரேடியோ தெரப்பியில் பல வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. டிபெண்டிங் என்ன யாருக்கு எது தேவையோ அந்த மாதிரி பண்ணுவோம். இதுலேயே நிறைய டெக்னாலஜி இருக்குது. யூஸ்வலாக லீனியர் ஆக்சலரேட்டர் அப்படிங்கிற ஒரு மெஷின் கொண்டு தான் ட்ரீட் பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் கொபால்ட்டுங்கிற மெஷின் இருந்தது, இப்போ வந்து நாட் எனிமோர் இன் யூஸ். வி ஹவ் மூவ்ட் ஆன் டு லீனியர் ஆக்சலரேட்டர். இதுலேயே நிறைய டெக்னாலஜி 2D 3D ஐஎம்ஆர்டி, ஹை ப்ரிசிஷன் ட்ரீட்மெண்ட்டில் ஐஎம்ஆர்டி, இமேஜ் கைடட் ரேடியோ தெரப்பி, வால்யூம் மாடுலேட்டட் ஆர்க் தெரப்பி அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜினால என்னென்னா நம்ம வைடராக ட்ரீட் பண்ணும்போது நார்மல் டிஷ்யூவை சேவ் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹையராக நம்ம போகும்போது நம்ம பக்கத்தில் உள்ள ஆர்கன்ஸை பாதிக்காத வகையில் ட்ரீட் பண்ணுறதுனால தான் இதை ஹை ப்ரிசிஷன் இராடியேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இதில் இன்னும் ஹையர் ஃபார்மில் வந்திருக்கிறது வந்து சைபர் நைஃப் ரேடியோ சர்ஜரி அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட். இது வந்து என்ன பண்ணோம்னா இது வந்து ரொபோட்டிக் அசிஸ்டட். இதுக்கு கண்ணு இருக்கு பார்க்க. ஸோ பிரெயின் உள்ளார ஒரு டியூமர் இருக்கு. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா பிரெயினில் வரக்கூடிய நான் கேன்சர் டியூமர்ஸ்க்கு கூட இது யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு அகாஸ்டிக் ஷ்வானோமா வருது, இல்லை மெனிஞ்சியோமா வருது, இல்லை ஒரு ஏவிஎம் வருது, ஆர்டீரியோ வீனஸ் மால்ஃபர்மேஷன், இதுக்கெல்லாமே கூட நாங்கள் வந்து சைபர் நைஃப் ரேடியோ சர்ஜரியை யூஸ் பண்ண முடியும். இதனுடைய ப்ரிசிஷன் எப்படி இருக்குன்னா ஒரு மிசைல் வந்து ஒரு டார்கெட்டை பட்டுன்னு அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரிசைஸாக அந்த இடத்துல மாத்திரம் போக வேண்டிய இடத்துல அடிக்கும். அதனால அப்லேட்டிவ் டோஸ் கொடுக்க முடியும், அதாவது ஹை டோஸ் கொடுத்து அதை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். பக்கத்தில் உள்ள எந்த திசுக்களும் அடிப்படாத வகையில் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரேடியோ சர்ஜரி. இப்போ எப்படி சர்ஜன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த எங்கே இருக்கோ அது மாத்திரம் தானே எடுத்துகிட்டு வர்றாரு, அந்த மாதிரி இது ப்ரிசைஸாக அடிக்கும். இதுக்கு கண் இருக்குது பார்க்குறது. லங்கில் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு வைங்க, அங்கே ஒரு டியூமர் இருக்குது, அதை நாங்கள் ட்ரீட் பண்ணணும். இப்போ லங் வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் எடுக்கும்போது அதுவும் மூவ் ஆகும். இப்போ ஒரு ஸ்டாட்டிக்காக பண்ணும்போது இப்படி மூவ் ஆகும்போது இட் மே நாட் ஹிட் த டார்கெட் கரெக்ட்லி. அப்போ நாங்கள் வைடர் மார்ஜின் கொடுக்கும்போது நிறைய நார்மல் டிஷ்யூ வில் கம் இன்டு த பாத். இது வந்து என்ன ஆகும்னா இட் வில் மூவ் அலாங் வித் த டார்கெட். இது கண்ணு இருக்கு பார்க்கும், ரோபோ இருக்கு, அப்படியே இதுதான் டியூமர்னா இதோட சேர்ந்து இது மூவ் ஆகும். அப்போ ஒன்லி த டார்கெட்டை நம்ம வந்து ரொம்ப அழகாக அப்ளைட் பண்ண முடியும். இது 5 நாள்லயே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இட்ஸ் நாட் லைக் இப்போ ரேடியேஷன்லாம் யூஸ்வலாக 5 to 6 வீக்ஸ் அப்படி வரும். ரேடியேஷன்லேயே வந்து ஆக்சுவலாக 2 மேஜர் பார்ட்ஸாக நாங்கள் சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் பீம் ரேடியோ தெரப்பி, பிராக்கி தெரப்பி, இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து முடிக்க உங்களுக்கு 6 to 7 வாரம் இன் ஜென்ரல் கன்வென்ஷனல் மெத்தடில் ஆகும். இந்த மாதிரி சின்ன டியூமர்ஸு, ஒரு ஆலிகோ, இப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருந்து ஒரே ஒரு செல்லு வந்து மண்டையில் உட்காந்துருக்கு, பிரெயினில் உட்காந்துருக்குன்னா முன்ன காலத்தில் அது ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இப்போ வந்து நான் இன்வேசிவாகவே அழகாக அது மாத்திரம் ட்ரீட் பண்ணிட்டு சர்ஜன் என்ன கொடுக்க முடியுமோ கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது தான் சைபர் நைஃப். ஸோ நீங்கள் யூஸ்வலாக பார்த்தோன்னா அந்த கீமோதெரப்பியில் ரொம்ப பாடி வந்து பேர் ஆகுமான்னு சொல்லி ஃபஸ்ட்டே டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த தெரப்பீஸ்லாம் வந்து பேரபிள் பெயினாக இருக்குமா? இப்போல்லாம் பயங்கரமான ஒரு எவல்யூஷன் வந்துருச்சுமா. கேன்சர் எவ்வளோக்கு எவ்வளோ
க்ரோ ஆகுதோ so is the science is growing. இப்போ முன்னாடி எதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாதுன்னு நினச்சோமோ இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். லிவரை நம்ம ட்ரீட் பண்ண முடியுமான்னு நினச்ச காலம் போய் இப்போ ட்ரீட் பண்ணுறோம். லங்கை ட்ரீட் பண்ணுறோம். ப்ராஸ்டேட்டுக்கு எவ்வளோ நாங்கள் கியூர் கொடுக்குறோம். ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு பின்னாடி வந்து அந்த ரெக்டம் இருக்கும். ரெக்டம் வில் நாட் டாலரேட் ரேடியோதெரப்பி. ஆனால் ப்ராஸ்டேட்டுக்கு நாங்கள் நிறைய டோஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த உள்ள டெக்னாலஜியில் we can do that. ஓகே. ரெக்டத்தை அப்படியே ஸ்பேர் பண்ணி நம்ம வந்து ப்ராஸ்டேட்டை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இந்த டெக்னாலஜிக்கல் வளர்ச்சினால தான் இந்த கியூர் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஸ்டேஜ் 4னா ஒன்றும் பண்ண முடியாது. பாலியேஷன், அதாவது கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட், பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படி இருக்கும். முன்னாடிலாம் பாலியேட்டிவ்னா என்ன பண்ணுவோம், சிம்டம்ஸை வந்து க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஒரு தலைவலி இருக்குது, அதுக்கான மருந்துகள், அந்த மாதிரி ஒரு ஒரு பாலியேட்டிங் த சிம்டம்ஸ், அது வாழ்க்கையை சர்வைவல் பெனிஃபிட் வராது அவங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் அட்டெம்ப்ட் கியூரேட்டிவ் அப்படின்லாம் பண்ணுறோம் நாங்கள். அதாவது முன்னாடி எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சோமோ இப்போ அதெல்லாம் பண்ணுறோம். ஈவன் அபவுட் மெடிக்கல் ஆங்காலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டார்கெட்டட் தெரப்பி இருக்குது, இம்யூனோ தெரப்பி இருக்குது, நாட் ஜஸ்ட் கீமோதெரப்பி. இப்போது அவ்வளோ வளர்ச்சி நிறைய இருக்குது. சயின்ஸ் இஸ் க்ரோன் ஸோ பியூட்டிஃபுல்லி, எஸ்பெஷலி வித் ஆங்காலஜி அவ்வளோ ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ முன்னாடி என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போவும் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது இந்த ஃபீல்டில், இல்லைன்னு சொல்ல. சர்ஜிக்கல் ஃபீல்டு, முன்னாடி பிரெஸ்ட் கேன்சருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் எடுத்து அக்கல் பகுதியில் போய் ஃபுல் நிஃப்ரோட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இப்போல்லாம் வந்து செலக்டிவ் மேப்பிங் பண்ணுறாங்க. மேப்பிங் பண்ணி எந்தெந்த நோடை எடுக்க முடியுமோ, அது எது தேவையோ அதை மாத்திரமே மினிமல் சர்ஜரின்னு வந்துருச்சு. ரோபோட்டிக் சர்ஜரிஸ் வந்துருச்சு. ரோபோ வந்து ஆப்ரேட் பண்ணோம். ஐ மீன் அஃப்கோர்ஸ் அ சர்ஜன் இஸ் தேர். ஆனால் இப்போ வந்து டீப் பெல்விக் டியூமர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி வந்து சர்ஜன் ஹேண்ட் இதுக்கு மேலே திரும்பாது. வேறஸ் ரோபோ ஃபுல்லாக அந்த கை போய் அழகாக நீட்டாக எடுத்துகிட்டு வரோம். ரிகவரி குயிக்காக இருக்கும். ஸோ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ சர்ஜிக்கல்லையும் வி ஹாவ் ஆக்சுவலி கான் அ லாங் வே. நம்ம முன்னாடி காட்டிலும் இப்போ வந்து ஒரு கேன்சருங்கிறது எல்லாருக்கும் பயம் கொடுக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதனால கியூரும் நமக்கு நிறைய இருக்கு. ஸோ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இஸ் பியூட்டிஃபுல்மா. அது வந்து கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். என்னுடைய ஃபீல்டுலேயே ஐ ஹவ் சீன் ஃப்ரம் வாட் வி வேர் டு வாட் வி ஆர். இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சதோ, முன்னாடி வந்து நாங்கள் கவுன்சில் பண்ணதுக்கும் இப்போ பண்ண முடியும்னு நினைக்கிறதுக்கு, நான் பண்ண முடியும்னு நினைக்கிறது ஜஸ்ட் நாட் சும்மா சொல்கிறதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு நம்பிக்கைக்கு நிஜமாவே பண்ண முடியும். இந்த டெக்னாலஜிஸில் நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. ஏஐ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இது வந்து ஏஐ வந்து இப்போ வந்து நிறைய இன்கார்பரேட் பண்ணுறாங்கம்மா. எங்களுடைய மெஷினில் கூட ஏஐ இன்கார்பரேட்டடாக வரும்போது இன்னும் டெக்னாலஜி பிகம்ஸ் பெட்டர். சரி, அதான் ஏஐ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும், அது இதுன்ட்டு நான் நிறைய படிக்கிறேன். பட் எங்கள் மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக இட் இஸ் யூஸ்ஃபுல். டாக்டர், இந்த ரேடியேஷன் தெரப்பி வந்து ஒன்லி கேன்சரை மட்டும் தான் க்யூர் பண்ணுமா, இல்லை அதை தாண்டி வேற எந்தெந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அது யூஸ் ஆகுது? நான் உங்ககிட்ட இப்போ பேசும்போது கூட சொன்னேன், அக்வாஸ்டிக் ஷுவானோமா, மெனிஞ்சியோமா. இப்போ வந்து கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆர்ட்ரி, வெயின் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஆர்ட்ரி கேரிஸ் அ குட் பிளட், வெயின் கேரிஸ் அ பேட் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட், இம்பியூர் பிளட், அதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு கனெக்ஷன் ஆகிடும். இது வந்து கன்ஜெனிட்டலாக, அதாவது மேனுஃபேக்சரல் டிஃபெக்ட் மாதிரி இந்த ஏவிஎம்மோட பிறப்பாங்க. சில பேர்கள், குழந்தைங்களுக்கு வரலாம், பெரியவங்களுக்கு வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து இட் வாஸ் ஒன்லி வே, என்ன பண்ண முடியாது, பிரெயின்லலாம் வரும்போது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அது வந்து போய் ஆப்ரேட் பண்ணி அதை ஆர்ட்ரியும் வெயினையும் செப்பரேட் பண்ணி விடணும். இப்போ இங்கே சைபர் நைஃபை யூஸ் பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆர்ட்ரி அண்ட் வெயின் கூடுற இடத்துல நைடஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நாங்கள் வந்து ரேடியேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு வால் மாதிரி உருவாகும். ஆர்ட்ரி தனியாக, வெயின் தனியாக பிரிஞ்சிரும். நான் இன்வேசிவாக, ஆப்ரேஷன் இல்லாமல், அவுட் பேஷண்ட்டாக, வலி இல்லாமல் ஒரு பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரி நான் மெலிக்னன்ட் கண்டிஷன். இதுக்கும் கேன்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏவிஎம்கோ, மெனிஞ்சியோமாங்கிற கட்டியோ சின்ன கட்டியாக இருக்குமோ, அகாஸ்டிக் ஷுவானோமாங்கிற கட்டி, அந்த மாதிரி நிறைய, பிட்யூட்டரி அடினோமா, அந்த மாதிரி இதுக்கு வந்து இண்டிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பிரெஸ்ட் கேன்சர் விமனுக்கு இந்த மாதிரி வருது. பட் காமனாக பார்க்குறோம் அப்படின்னா நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு கூட ஸ்கின் கேன்சர் அப்படிங்கிறது வருது. மேபி அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்னால இருக்கலாம், இல்லை நிறைய சர்ஜரிஸ்லாம் அவங்க போய் பண்ணுறாங்க. இந்த ஸ்கின் கேன்சர் மெயினாக வந்து எதனால? ஸ்கின் கேன்சர் ஜென்ரலாக நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு கொஞ்சம் குறைவுதாம்மா. நமக்கு வந்து அந்த மெலானின் பிக்மெண்ட் இருக்கிறது, அது ஒரு மெலிக்னன்ட் மெலனோமா, அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கக்கூடிய ஒரு கேன்சர். நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணுறதுனாலையோ
கேன்சர் வரும் அப்படிங்கிறதுக்கு பெரிய எவிடன்ஸ்லாம் கிடையாதுமா. யூஸ்வலாக அது வந்து என்கிட்ட கேட்பாங்க, நைலான் பிரேசியர் போட்டால் பிரெஸ்ட் கேன்சர் வருமா, அண்டர் வயர் இது போட்டால் வருமா? ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்கின் கண்டிஷன்ஸ் வரலாம். இப்போ நைலான் போடும்போது அந்த ப்ரீதிங் இருக்காது, அந்த ஸ்கின் கேன் சஃபர். கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டால் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு பிகாஸ் ஆஃப் தட். ஸோ இந்த காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறதுனாலையோ சர்ஜரிஸ் பண்ணுறதுனாலையோ மேஜராக அந்த மாதிரி இல்லைம்மா. டாக்டர், நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ஸோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ ஒரு மேனுவலாக சர்ஜரி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் பேஷண்ட்ஸ்க்கு அது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது? லைக் ஒரு பேஷண்ட்ஸ் பெனிஃபிட் ட்ரெமெண்டஸ்லிமா. இந்த மாதிரி உங்களுக்கு ரோபோ அசிஸ்டட் சர்ஜரிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஷ்யூவை வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க. பிளட் லாஸ் கம்மியாக இருக்குது, ஹவர்ஸ் ஆஃப் சர்ஜரி கம்மியாக இருக்குது, ரிகவரி ஆஃப் த பேஷண்ட் குயிக்கராக இருக்குது. இப்போல்லாம் வந்து பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரியை முதல் நாள் பண்ணி மறுநாள் இல்லை அதுக்கு மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ முன்னாடிலாம் 2 வாரம் அட்மிஷன் இருந்த இடம் போய் இப்போ 2 நாள் அட்மிஷன். இட் ஹெல்ப்ஸ் தம் ஃபினான்ஷியலி, இட் ஹெல்ப்ஸ் தம், ரிகவரி இஸ் குயிக்கர். எல்லாமே இப்போ வந்து அந்த இதெல்லாம் அந்த மேஜர் அட்வான்ஸ்மெண்ட். இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் வரனால டாக்டர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும், இல்லை அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அது எந்த அளவுக்கு பண்ணிதான் 100%. இப்போ நீங்க எவ்வளோ பண்றீங்க இல்லம்மா, யூ ஆர் அப்டேட்டிங் எவ்ரி டே. இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங் தானம்மா. எவ்ரி டே இஸ் அ லேர்னிங், எவ்ரி டே இஸ் அ சேலஞ்ச், அண்ட் இட்ஸ் சம்திங் விச் வி ஹேவ் டு கீப் டூயிங். டாக்டர், இதுல இன்னொரு கேன்சர் என்னன்னா இந்த ஹெட் அண்ட் நெக். இந்த கேன்சருமே நம்ம காமனா பார்க்க முடியுது. இப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை ஆனால் எனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹேபிட் ரிலேட்டட் கேன்சர்ஸ்னு ஒன்று இருக்குமா, நான் ஹேபிட் ரிலேட்டட் கேன்சர்ஸ்ன்னு இருக்குது. என்கிட்ட வரவங்க வந்து நான் ஹேபிட் ரிலேட்டட் கேன்சர்ஸ், அதுவும் வரக்கூடிய ஒரு கேன்சர் தான். ஹேபிட் உள்ளவங்களுக்கு தான் வரும்லாம் கிடையாது. அப்போ யூஸ்வலாக வந்து என்கிட்ட வந்து பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்மோக் பண்ணதில்லை, நான் ட்ரிங்க் பண்ணதில்லை, ஐ வாஸ் அ டோட்டல் டீ டோட்டலர், ஆனாலும் எனக்கு ஏன் டாக்டர் இந்த கேன்சர் வந்துச்சு, எனக்கு சுகர் இல்லை, எதுவுமே இல்லை, நான் டெய்லி நடப்பேன், ஸோ எதனால் எனக்கு வந்தது அப்படின்ட்டு. நான் தேர் ஆர் அனதர் குரூப் ஆஃப் பீப்புள் வில்ட்ட நான் எந்த பாவமே பண்ணலை அப்படிலாம் வருவாங்க. சரி, அவங்க வந்து அந்த அந்த டைம் ஆஃப் டவுனாக இருக்கும்போது தே வாண்ட் அன் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ இது வந்து பாவம் பண்ணுறதுக்கும் புண்ணியம் பண்ணுறதுக்கும் கேன்சர் வர்றதுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லைம்மா. பாவம் பண்ணுறவங்களுக்கு இது வரும் வராது அந்த மாதிரியான எந்த கனெக்ஷனுமே இல்லை. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வருதுன்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் நம்பர் 1. ஸோ இது ஒரு வியாதி. நமக்கு ஒரு டயபெட்டிஸ் வந்தால் நம்ம இந்த கேள்வியை கேட்குறோமா? கேட்கறது இல்லை. ஒரு கார்டியாக் இஷ்யூ, ஹார்ட் அட்டாக் வந்தால் நம்ம கேட்குறோமா? சொல்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் இந்த கல்யாணம் மாதிரி இடத்துல எனக்கு ஆன்ஜியோ பண்ணாங்க, நான் வந்து கார்டியாக் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு பெருமையாக சொல்கிறவங்க கேன்சரில் இருந்து நான் ட்ரீட்மெண்ட் ஆகி வந்திருக்கேங்கிறது வந்து அவ்வளோ ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஒரு டேபு இருக்குது. ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. இப்போ டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், கேன்சரை க்யூரே பண்ண முடியும். இப்போ வாட் ஐ சி, இப்போ நான் ஹேபிட் அண்ட் ஹேபிட் உள்ளவங்களுக்கு பார்த்தா, நான் ஹேபிட் உள்ளவங்களுக்கு வரக்கூடிய கேன்சருக்கு அவங்களோட டாலரன்ஸ் டு ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹேபிட் இல்லாததுனால. அதனால் ஒரு சின்ன பெனிஃபிட் இந்த க்யூர் ரேட்டும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இப்போ வந்து வாய் பாக்கு, அந்த பான் பராகு, அந்த மாணிக் சந்து அந்த மாதிரிலாம் போட்டு வாயெல்லாம் ஃபைப்ரோசஸ் ஆன பேஷண்ட்டுக்கு வந்து வாய் ஓப்பன் பண்ணுற தன்மை குறைவாக இருக்கும். ஸோ ஆன் டாப் ஆஃப் இட் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ட்ரிஸ்மஸ்ங்கிறது ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அதெல்லாம் வந்து எவ்ரி டே குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை கூட அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஹேபிட் ரிலேட்டட் கேன்சர். ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் போயிருந்தேன், இது ஒரு அவேர்னஸ்க்காக. வாட் ஆர் த ஹேபிட்ஸ் யூ ஷுட் நாட் ஹேவ் அப்படின்னா, எவ்ரிபடி ஸ்போக் அபவுட் ட்ரக்ஸ். ஓகே, இஸ் ஒன்லி ட்ரக்ஸ் இஸ் ஒன்லி திங்? நோ. இப்போ வந்து ஸ்மோக்கிங்கையோ ஆல்கஹாலையோ ஒரு தப்புன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க, விச் இஸ் த ரியாலிட்டி மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஏர்லி எக்ஸ்போஷர் டு தீஸ் ஹேபிட்ஸ், ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ இல்லை குடிக்கிறதுனாலையோ அவங்களுடைய மியூக்கோஸெல்லாம் அவ்வளோ டெலிகேட்டாக டெண்டராக இருக்கும், குழந்தைங்களோடதோ ஆர் யங் அடல்ட்ஸோட. இதெல்லாம் டேமேஜ் ஆகும்போது இன் ஃபியூச்சர் தே கேன் கெட் கேன்சர். அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோபடி வாண்ட்ஸ் டு ஈட் கொஞ்சம் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற லஞ்சு, விச் வாஸ் மெஜாரிட்டி அந்த மாதிரி இருந்த கல்ச்சர் மாதிரி அவங்கங்க வாங்கிக்கிற கல்ச்சர் நிறைய வந்துருச்சு. நூடுல்ஸும் மைதாவும் நிறைய இருக்குது இப்போல்லாம். இதர் இந்த ஃபார்ம் ஆஃப் பரோட்டா சாப்பிட்றோம், இல்லைன்னா ஓகே டேஸ்ட் கண்டிப்பாக வேணும், லைஃப்பில் ஃபுட் டேஸ்ட் கண்டிப்பாக வேணும். இப்போ பிரியாணி கல்ச்சர் நிறைய இருக்குது. அதே மாதிரி தம் டீ,
நிறைய பேர் ஸ்மோக்கு ஒரு டீ அந்த கல்ச்சர் நிறைய இருக்குது. இதெல்லாமே கூட நம்ம வந்து ஒரு சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைலாக தான் நான் பார்க்குறேன். இதெல்லாமே கூட ஆபத்தாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம. ஓகே, அப்படி அந்த லைஃப் ஸ்டைலில் சொல்லும் போது தான் நீங்கள் பிளாஸ்டிக் சம்மந்தமான விஷயங்களும் வருது. அதாவது சூடாக நம்ம சாப்பிட்றது வந்து பிளாஸ்டிக் தட்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது கூட கேன்சரை வந்து காஸ் பண்ணும். எஸ்மா, தேர் ஆர் சர்டன் chemicals which can get into your food because in the plastic இதனால. So better to avoid plastic utensils. அதுக்குன்னு இந்த இப்போ மைக்ரோவேவ் அதுக்குன்னு தனியான இது இருக்கு. ஸோ யூ யூஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் வெசல்ஸ் டு ஹீட் யோர் ஃபுட். ஸோ ஹீட் பண்ணி ரொம்ப கருகி போய் ரொம்ப அந்த மாதிரி பண்ணாமல் ட்ரை டு ஈட் மோர் ஃப்ரெஷ் ஃபுட் எவ்ரி டே. அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண பாருங்கள் உங்களுடைய டயட்டில். அதெல்லாமே நமக்கு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ கேரட்டில், பீட்ரூட்டில், ஆல் கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஹேவ் காட் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தங்க விடாது. ஈவன் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சீக்கிரமாக அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நம்ம ஹேபிட்டை வந்து வி ஹாவ் டு ஹாவ் அ ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட். டெய்லி ஒரு எக்ஸசைஸு rather than இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் ஸ்ட்ரெஸ். நாங்களாம் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் பேசினதே கிடையாது. when I was in school. எங்கள் அப்பா வந்து நீ நல்லா படிக்கலை உருப்படலன்னு ஒரு திட்டுனா அந்த டைமோட மறந்து போயிடும். there was nothing like இப்போ குழந்தைங்கலாம் ஸ்ட்ரெஸ் பற்றி பேசுகிறாங்க, we are stressed அப்படிங்கிறாங்க. so they want to play games, they are not running around to play. so அந்த மாதிரி அதெல்லாம் I am seeing that and all is not as a healthy habit. ஓகே, ஸ்ட்ரெஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் வெரி குட்மா. இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ எக்ஸசைஸ்னா நான் திரும்ப சொல்கிறேன், 30% ஆஃப் breast cancer can be avoided with regular exercise. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 factors we can look. ஒன்று பாடி ஒபிசிட்டியை நம்ம குறைக்க முடியுது. ஃபேட் வந்து ஈஸ்ட்ரோஜனை கொடுக்கும். ஸோ ஒபிசிட்டியை குறைக்கும் போது உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனுடைய ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்பர் 2, இட் பீட்ஸ் யோர் ஸ்ட்ரெஸ். நமக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் வருது, டோபமைன் மாதிரியான ஹார்மோன்ஸ் வரும்போது இட் கீப்ஸ் யூ ஹாப்பி. அப்போ ஸ்ட்ரெஸ் இருக்காது. So these are natural ways of being happy and being healthy. So இந்த மாதிரி when you introduce a கொஞ்சம் disciplined and good lifestyle, we should be able to beat the cancer. Okay. And இந்த head and neck cancer பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அது ரொம்ப காமன்மா. ஹெட் அண்ட் நெக் நம்ம இதில் வந்து மெயினாக பிகாஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டேக் இருக்கு. அதுதான் தம் டீன்னு நான் சொன்னேன். அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இருக்கு, பீடி ஸ்மோக்கிங் இருக்கு, பேக்ஸ் அண்ட் பேக்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ சூவிங் இருக்கு, சுட்டா ஸ்மோக்கிங், சுருட்டு, இது எல்லாமே டவுன் சவுத்துலலாம் நிறையவே இருக்கு. பெண்களுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, இந்த பன்னீர் புகையில பல்லுல சொத்த இருக்கு அது மாதிரி போடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கேன்சர். ஈவன் எலக்ட்ரிக்கல் cigarettes. All these are also not at all good. Popcorn லங்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்மோக்லெஸ் சிகரெட்ஸ் அது ஸ்மோக் பண்ணலாமான்னு கேட்குறாங்க எங்களை. ஆக்சுவலி நோ, டோன்ட். எனி ஆஃப் ஆல் தீஸ் கேன் லீட் டு கேன்சர் ஆர் எனி அதர் ப்ராப்ளம். ஸோ கம்மிங் பேக் டு த டொபாக்கோ நம்ம ஊரில் ரொம்ப ஜாஸ்திமா நிறைய அந்த யூசேஜ் இருக்குது. இதுவும் வந்து நம்ம சவுத்தில் வந்து டவுன் சவுத்தில் இந்த மாதிரி மெல்றது அதெல்லாம் இருக்குது. இப்போ நார்த்து சைட்லாம் போனீங்கன்னா இட்ஸ் லைக் இட் ரன்ஸ் இந்த ஃபேமிலி. தே டோன்ட் இவன் நோ. அந்த சூவிங் எல்லாம் வந்து தப்புன்னே தெரியாது, வாயில் அதை அதக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. கேட்டால் வி ஆர் ஒர்க்கிங்க, எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தே வில் டெல். பட் இட் இஸ் தேர், ஹேபிச்சுவேட்டடாகவே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே தே ஆர் அண்டர் ஹை ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் கேன்சர். அண்ட் அதனால தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். இப்போ நம்ம சினிமா ஆரம்பிக்கும் போதெல்லாம் கூட பார்ப்போம்ல, கைனி ஸ்மோக் பண்ணாங்க, இவங்களுக்கு இந்த கேன்சர் வந்தது, இனி என்னுடைய லைஃப் என்ன ஆகும் தெரியாது, அந்த மாதிரிலாம். ஆக்சுவலாக அதெல்லாம் ரியாலிட்டி, அதெல்லாம் ரியல் கேன்சர் பேஷண்ட்டாக தான் காமிக்கிறாங்க ஆக்சுவலாக பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரெகுலர் ஸ்க்ரீனிங்னு இருக்குது. இப்போ ஸ்மோக்கர்ஸ் ஓகே நான் ஸ்மோக் பண்ணுறேன், அதுக்கு என்ன பண்ணலாம், கோ ஃபார் ஸ்க்ரீனிங். ட்ரை டு குவிட் ஸ்மோக்கிங். சிகரெட் செசேஷன் கிளினிக்ஸ்லாம் நிறைய இடத்துல இருக்கு. விடணும்னு நினச்சா விட்டுற முடியும். ஸோ இதுதான், ஐயோ நம்ம இவ்வளோ காலம் 20 வருஷமாக ஸ்மோக் பண்ணிட்டோம், இப்போ எப்படி விடுறது? விடணும்னு நினச்சாவே இது வெரி குட். விடணும்னு நினச்சி நம்ம போய் விட்டோம்னாவே அந்த ரிஸ்க்கை நம்ம குறைக்க முடியும். இதுலேயும் ஒரு சில பேர் வந்து நான் அக்கேஷ்னலாக நான் ட்ரிங்க் பண்ணுறேன், நான் வந்து கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணல, பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் லைக் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ தவிர அது ஒரு எஸ்கேபிசம் தானே. எனக்கு வந்து கண்ட்ரோல் இருக்குது. இப்போ வந்து மாலை போடுவாங்க, சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. அந்த டைமில் ஸ்மோக் பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன். அது வந்து ஒரு சர்டன் பீரியடு. அது முடிஞ்சு வந்த உடனே ஒரு பிஞ்ச் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இஸ் நாட் குட். இது வந்து நம்ம ஏமாத்திக்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் லைக் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன். ஒரு பேஷண்ட் என்கிட்ட சொன்னார், ஒரு பஃப்புக்கும் 2வது பஃப்புக்கும் நிறைய கேப் கொடுக்குறேன். ஸோ ஐம் ட்ரைங் டு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு மெத்து தானே டாக்டர், லைக் அவங்களே அவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த ஆமா, மாதிரி. தே ட்ரைங், தே வாண்ட் டு. இவங்களுக்கெல்லாம் தான் ஹெல்ப் வேணும். ஹெல்ப் வேணும், யூ ஹாவ் டு அப்ரோச். ஹெல்ப் வேணுங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம போய் அப்ரோச் பண்ணாவே போதும். இது ஜெனரேஷன்ஸ் வைஸ் பாஸ் ஆகுமா டாக்டர், இல்ல அப்பா சைடுல இருந்தோ இல்ல அம்மா there சைடுல are இருந்தோ? certain cancers, there are certain cancer genetic related cancers. இது அந்த மாதிரி இப்போ breast cancer கூட இப்போ வந்து ஒரு 100 கேன்சர்ல வந்து ஒரு 10% ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் ஜெனட்டிக். இனிஷியலாக பேசும்போது நீங்கள் வந்து ஷார்ப் டீத் இருந்தால் கூட கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லைக் இதனால கூட கேன்சர் வருமா அப்படி? எஸ், எனி chronic irritation-மா. இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, வாய்ஸ் சேஞ்ச் பற்றி சொன்னேன். திரும்ப வாய்ஸ் சேஞ்ச் வந்துட்டே இருக்கு, மாறலை அப்படின்னா ஊக்கல் காட் கேன்சராக கூட அது இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்றது. ஒரு 2 வாரத்துக்கு மேலே எந்த சிம்டம் இருந்தாலும் போய் செக் பண்ணுங்க. ஷார்ப் டூத் ரொம்ப காமன்மா. லேட்ரல் பாரம், இந்த நாக்குக்கு ஓர பகுதியில் தான் அந்த நாக்கு பட்டு நாக்கு மேலே பல்லு பட்டு ஒரு புண்ணாகும். அந்த புண்ணு கான்ஸ்டண்ட்டாக திரும்ப அடி வாங்குறதுனால ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா அப்படிங்கிற வகையான கேன்சர் அங்கே வரும். ஸோ அதனால தான் டென்டிஸ்ட்டை வந்து ரெகுலராக பார்க்கணும். சொத்த பல்லு இருந்தால் யூ ஹாவ் டு கரெக்ட் இட், ஸ்மூதன் த டூத். அதே மாதிரி தேர் இஸ் ஒன் கண்டிஷன், இந்த போஸ்ட் கிரிகாய்டு ஏரியான்னு ஒன்று இருக்குது தொண்டையிலேயே. அது வந்து கொதிக்க சில பேர் நாக்கில் படாமல் அப்படி குடிப்பாங்க மேலே இருந்து அப்படி. ஸோ அங்கே வந்து இட் கேன் ஹர்ட், அது வந்து கேன்சராக மாறலாம். நம்ம ஊறுகாயில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஊறுகாயில் நைட்ரோசமின் மாதிரியான சப்ஸ்டன்ஸ்னால கூட கேன்சர் ஃபுட் பைப்பில் வரலாம். ஸோ நம்ம வந்து அதனால தான் வி ஷுட் ஈட் மோர் ஆஃப் ஃப்ரெஷ் ஃபுட். ரொம்ப நாள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் வேண்டாம். இப்போ நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உள்ள ஃபுட்டை வந்து நம்ம இப்போ நிறைய உபயோகிக்கிறோம். அதெல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே ரொம்ப நல்லது. இந்த நிறைய பேர் ப்ராசஸ்ட் மீட்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க, டெய்லி போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியாதுன்னு சொல்லி. ஸோ அதுவுமே டேஞ்சர் தான் டாக்டர் இல்லையா? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருந்தாவே இட்ஸ் நாட் வெரி அட்வைசபிள். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்டால் எல்லா கொஷின்ஸ்க்குமே ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ.